ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேலண்ட் தமிழா சேனல். இன்னைக்கு நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபர்ஸை பத்தி உங்ககிட்ட சொல்ல போறேன் நண்பர்களே. என்னதான் எனக்கு நிறைய யூடியூபர்ஸை பிடிச்சிருந்தாலும் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் யூடியூபரை நான் லாஸ்ட்ல யாருன்னு சொல்ல போறேன். ஸோ வெயிட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இப்ப நான் சொல்ல போறது என்னோட காலேஜ் டேஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபர்ஸ் பத்தி தான். பர்டிகுலர்லி 2017 to 2020. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இப்போ கரண்டா இருக்க யூடியூபர்ஸ் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். இந்த வீடியோஸ்ல ஆர்டர் வைஸ்னு எதுவுமே இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள தான் நான் ஜஸ்ட் சொல்றேன். ஆர்டர் வைஸ் எல்லாம் எதுவும் பார்க்காதீங்க. ஸோ இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறான். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மைக் செட் டீம். எல்லாருக்குமே இவங்களை பத்தி தெரியும். நிறைய பேர் மைக் செட் டீமை வாட்ச் பண்ணிருப்பீங்க. இவங்களோட வீடியோஸ் எல்லாமே மில்லியன்ஸ் கணக்கான வியூஸ் போகும். இதுல மெயின் கிரியேட்டரா இருந்தவர் மைக் செட் ஸ்ரீராம். இவங்களோட ஓல்டு டீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி மார்வின், கோகுல், சிவரஞ்சனி, வீரா இவங்களா இருக்கும்போது இன்னுமே வீடியோ நல்லாவே காமெடியா இருந்துச்சு. இப்ப புது டீம்லயும் காமெடியா தான் இருக்கு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்த மைக் செட் டீம். எனக்கு இவங்க பண்ண வீடியோஸ்ல ரொம்ப பிடிச்சது எக்ஸாம் சோதனைகள். சோ அதுவும் இந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனா போதும் கிட்டத்தட்ட எல்லா பாய்ஸும் இவங்களோட வீடியோவை தான் ஸ்டேட்டஸா வைப்பாங்க. ஏதோ 10 பேஜை படிச்சுட்டு கதை எழுதுறவனடா நான் எழுதுற 10 பேஜுமே கதை தான். ரெண்டாவதா பார்க்க போறது எதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஜம்ப் கட்ஸ் தான். ஒரே ஒரு ஆளா இருந்துட்டு கிட்டத்தட்ட எல்லா கேரக்டர்ஸும் பண்ணி நம்ம எல்லாரையுமே பயங்கரமா என்டர்டெயின் பண்ணுவாரு. அதுதான் ஜம்ப் கட்ஸ் ஹரிபாஸ்கர். எகிர்னா பாரு, தூக்கி பட்டிஸ்டா பாபு. சீனியர் நம்மள 10 அடி அடிச்சாலும் 2 அடி நம்ம அச்சோம்ல. காலேஜ் லைஃப், ஃப்ரெண்ட்ஷிப், லவ், ஆபீஸ் இது எல்லாத்தையுமே கான்செப்டா எடுத்துட்டு நமக்கு காமெடியா இருக்க மாதிரி பயங்கரமா சிங்கிள் கேரக்டர்ல எல்லாமே பண்ணுவாரு. அது போக இவரோட எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்பவே அழகா இருக்கும். ஒன்னொன்னும் பார்க்க செம்மையா இருக்கும். இதுல வர கேரக்டர்ஸ் கனகா, லோக்கல் லோகநாதன், குவார்டர் கோவிந்தன் அப்படின்ற கேரக்டர்ஸ் எல்லாம் இன்னுமே மைண்ட்ல நல்லாவே பதிஞ்சிருக்கு. ஸோ எனக்கு இவங்க பண்ண வீடியோஸ்ல ரொம்ப பிடிச்சது பாய்ஸ் vs கேர்ள்ஸ் அண்ட் ஷேட் ஆஃப் காலேஜ் லைஃப். அண்ட் இவர் வீடியோ எண்ட் பண்ற விதம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும். எதுக்கு தேர்டா பார்க்க போறது பரிதாபங்கள் கோபி அண்ட் சுதாகர். நீதான் ஒளித்து பின் செல்லுதெல்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் சென்ட்ரல்ல சேர்ந்து வீடியோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பரிதாபங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இப்ப வரைக்கும் அவங்க வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டே டு டே நடக்கிற ஆக்டிவிட்டிஸ், டே டு டே நடக்கிற டெய்லி லைஃப் ஸ்டைல், மிடில் கிளாஸோட லைஃப் ஸ்டைல் இது எல்லாத்தையுமே காமெடியா கிரியேட் பண்ணி ஸோ நம்ம எல்லாரையும் ரசிக்க வைப்பாங்க. முக்கியமா கோபி சுதாகரோட காம்போ அண்ட் டிராவிட்டுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு இவங்க போட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிடிச்சது மோஸ்டா இந்த அரசியல் சம்பந்தப்பட்டது ரொம்ப பிடிக்கும். ஸோ எஸ்பெஷலி டீமான் பாவங்கள், அது டேடி முன்னேற்ற கழகம், ஸோ இது எல்லாமே பிடிக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா எருமசாணி. எருமசாணில விஜய் அண்ட் ஹரிஜாவோட காம்போ பார்க்க செம்மையா இருக்கும். கப்பல்ஸ் மாதிரி இருக்கும். அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சண்டை போட்டுக்கிறது, ஃப்ரெண்ட்ஸா சண்டை போட்டுக்கிறது. ஸோ அது எல்லாமே பார்க்கவே ரொம்ப காமெடியா இருக்கும். மோஸ்டா இவங்களும் எல்லா டாபிக்ஸும் எடுத்து காமெடியா வீடியோ கிரியேட் பண்ணி போடுவாங்க. இவங்களை நான் கப்பல்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் லேட்டரா தான் புரிஞ்சது இவங்க கப்பல்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. பிகாஸ் அந்த அளவு இவங்களோட வீடியோஸ் இருக்கும். இவங்க பண்ணதுல மோஸ்டா நிறைய வீடியோஸ் நல்லாவே இருக்கும். ஸோ அதுல எனக்கு பர்டிகுலரா பிடிச்சது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் பாய்ஸ் vs கேர்ள்ஸ் வீடியோஸ் பிடிக்கும். கிளம்பலையா? சீக்கிரமா போ, என் ஹஸ்பண்ட் வந்துட போறாரு. ஓகே, நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்துலாம். ஓஜி யூடியூபர்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு அண்ணனோட பேர் இல்லாம இருந்தா எப்படி? அண்ணனுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம். யூடியூபின் விக்கிபீடியா, சோலோ கண்டென்ட் கிரியேட்டர், யூடியூபின் நியூஸ் சேனல், த ஓஜி மதன் கௌரி அண்ணா. நமக்கு டே டு டே நடக்கிற நியூஸ், இஷ்யூஸ், பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு நாள் விடாம டெய்லியும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்குமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூடியூபரா தமிழ்நாட்டுல இருக்காரு. என்னதான் இப்போ ஒரு எடிட்டர்ஸ் எல்லாம் வச்சு பேக்ரவுண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணி மாசா எடிட் பண்ணி போட்டாலும் அந்த டைம்ல பின்னாடி பேக்ரவுண்ட்ல வெறும் நியூஸ் பேப்பரை கட் பண்ணி ஒட்டி வச்சுட்டு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் மூச்சு பிடிக்க பேசி ஃபுல் வீடியோவும் எடுத்து போடுவாரு. ஸோ அதை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். இப்போ ஆனா உங்ககிட்ட மிஸ்டி வீடியோஸ் எல்லாம் இப்போ ரீசெண்டா நிறைய வரதில்லைன்னு சொல்லிட்டு உங்க கமெண்ட் செக்ஷன்ல நிறைய படிச்சு பாக்குறேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸும் கொஞ்சம் கிரியேட் பண்ணி போட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்.
ஓகே, ஆல்ரெடி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரமா டக்குன்னு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பிளாக் ஷீப் டீம். ஸோ பிளாக் ஷீப்ல நிறைய சர்டன் ஆஃப் வீடியோ போடுவாங்க என்டர்டைன்மெண்ட் வைஸ். பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சது வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஜய் சித்து vlog. ஸோ விஜய் பிராங்க் தான், விஜய் சித்துவோட பிராங்க் தான் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். வெள்ள சட்டை ஒன்ன தாண்டா என்ன லுக்கு. அண்ணன் பிராங்க் பண்ணி ஃபேமஸ் ஆனதை விட இவர் வீடியோல வரவங்க இன்னுமே நிறைய ஃபேமஸ் ஆயிருக்காங்க. யாருன்னே தெரியாத பிஜிலி ரமேஷ்ன்ற ஒருத்தரை ஃபேமஸ் பண்ணி விட்டு கிட்டத்தட்ட அவரு நிறைய மூவிஸ்ல நடிச்சிருக்காரு. மது விக்கிற நான் குடிக்கிறேன் நீ விக்கிறதுனால தான் நான் குடிக்கிறதுனால தான் நீ விக்கிற. அதை விட இன்னொருத்தருக்கு கடன் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு, ஸோ அந்த கம்பெனி, அந்த லோன் எடுத்த கம்பெனியே வந்துட்டு சம் டிஸ்கவுண்டோ ஒரு தள்ளுபடியோ பண்ண மாதிரி வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. அது ட்ரூவான்னு எனக்கு தெரியல, பட் அது வந்து உண்மைதான் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொன்னாங்க. ஓகே காய்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நான் வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச யூடியூபர் யாருன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்ல போறேன். ரிஷிபீடியா. நான் தான் ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. தலைவன் ஒரு புருவத்தை தூக்கிட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு வாய்ஸ், டப்பிங்கு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங்கு எல்லாத்தையும் ஒத்த ஆளா நின்று மாஸ் காட்டுவாரு. சில பேர் இதை கேட்கும்போது வந்துட்டு ரிஷிபீடியான்னு ஒரு சேனல் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியலன்னு சொல்றாங்க. பட் என்னோட பிக்கெஸ்ட் சஜஷன் வந்துட்டு தயவு செஞ்சு எல்லாரும் போயிட்டு அந்த ரிஷிபீடியான்ற சேனல்ல வர வீடியோஸை தயவு செஞ்சு பாருங்க. ஸோ செம்ம என்டர்டெய்னிங்கா இருக்கும், செம்ம மிஸ்டரியா இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு டைமும் இவரோட வீடியோ எப்போ வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வந்த உடனே முதல் ஆளா போயிட்டு எப்பயுமே பார்த்துருவேன். மற்ற யூடியூப் வீடியோஸ்லாம் ஒரு வாட்டி வாட்ச் பண்ணாலே போதுன்ற மாதிரி இருக்கும். பட் இவரோட வீடியோ வந்துட்டு எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது. நான் எத்தனை வாட்டி பார்த்தேன்னு எனக்குமே தெரியல, அத்தனை வாட்டி நான் பார்த்திருக்கேன். அந்த கதவை திறந்து உள்ள என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்க மனசாட்சி உங்களை ஒரு கேள்வி கேட்கும். நம்மெல்லாம் உண்மையாவே மனுஷங்க தானா? ஆனா இப்போ எதுவுமே வேணாம், யூடியூபே வேணாம்னு சொல்லிட்டு மனுஷன் போயிட்டாப்ல. யூடியூபை ஃபுல்லா விட்டுட்டு இப்போ எங்க போனாரு, என்ன ஆனாரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. ஆனா இப்பயும் தலைவன் கம்பேக் கொடுத்தா அவருக்குன்னு தனியா வந்து ஒரு ஃபேன் பேஸ், அவருக்குன்னு தனியா வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு ரிஸ்ட் கேங்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்கும். நோ ஹேட்டர்ஸ், நோ வன்மம். ஸோ கிட்டத்தட்ட பெஸ்ட் ஃபேன் பேஸை வச்சிருந்தாரு யூடியூப்ல. சப்போஸ் இந்த வீடியோல பாக்குறதுல மோஸ்டா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. சப்போஸ் இந்த வீடியோ வந்து ரிஸ்ட் கேங்ல இருக்க யாராச்சும் பாத்தீங்கன்னா, ஸோ அவருக்கு யாராச்சும் தெரியும்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ஸோ அவர் வரதுக்காக கிட்டத்தட்ட எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே காய்ஸ், தட்ஸ் இட். ஸோ இப்போ நிறைய யூடியூபர்ஸ் என்னதான் வந்துட்டு அடிச்சுக்கிட்டு வன்மத்தை கட்டிக்கிட்டு நிறைய சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒன் அண்ட் ஒன்லி என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. இதுலயே வந்துட்டு நான் நிறைய சேனல் வந்துட்டு நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நக்லைட்ஸ், சோதனைகள், இன்னும் நிறைய சேனல், லாப்பிங் சோடா இன்னும் நிறைய இருக்கு. பட் உங்களுக்கு எது ஃபேவரட்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிஷிபீடியா தான். ஸோ பார்க்காதவங்க போயிட்டு டக்குன்னு பாருங்க, நல்லா இருக்கும் வீடியோ. ஸோ அதுக்கு நான் கேரண்டி. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். அன்டில் பை பாய். ரிஷ் கேங் இல்லாமல் என்னால் 7 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கெயின் பண்ணியிருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரிஷ் கேங்.